இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் குக்கிங் ಸ್ಟಾರ್ಟ್ பண்ணியிருக்கேன். ବେଶୀ ଦିନ ପରେ ଆଉ କୁକିଂ ଷ୍ଟାର୍ଟ କରୁଛନ୍ତି। ଏବେ ଟିକେ ଦେହ ଭଲ ଅଛି ସେଇଟା ପାଇଁ। फिर भी जल्दी जल्दी एते जल्दी हबो चिकन रेडी କରିବା ପାଇଁ ଏମିତି ଟ୍ରାଇ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଫାଷ୍ଟ ଆଣ୍ଡ டேஸ்டி சிக்கன் କରିବା ପାଇଁ ଆସନ୍ତୁ ଦେଖିବ। ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாம இருந்துட்டு ஃபீவர் கோல்டு இருமல் எல்லாம் இருந்துட்டு திடீர்னு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவசர அவசரமா சரி அவர் சிக்கன் பண்ணுவாங்கன்ட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு எமர்ஜென்சிக்காக சீக்கிரமா போயிட்டதால பசங்க சாப்பிடணுன்றதுக்காக எவ்வளோ ஃபாஸ்டா சிம்பிளா இந்த சிக்கன் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். ஆனா செம்ம டேஸ்டியா இருந்தது. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஃப்ரைங் பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் சாப்பிட்றீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுங்க। ମୁଁ ବାଦାମ ତେଲ ୟୁଜ କରୁଛି। ଆପଣ କଣ ତେଲ ଆପଣଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ସେମ୍ ତେଲରେ ଚିକେନ କରିପାରିବ। ଗୋଟେ ତେଜପତ୍ତା ଏଲଇଚି ଟିକେ ଡାଲଚିନି ଗୋଟେ ଆଉ ବଡ எலைச்சி கொட்டை பொக்கி வச்சு பிளாக் கலர்ல எண்ணெயில சூடாயிட்டோடனே ஒரு பிரியாணி இலை ஒரு பெரிய ஏலக்காய் கொஞ்சம் கிராம் போட்டிருக்கேன் நான் பச்சை மிளகா ஒன்று இது சீக்கிரமா பண்றது தான் ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது ஒரு சீக்கிரமா குயிக்கா சிக்கன் பண்ணோன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பச்சை மிளகாலாம் போட்டுட்டு சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் தயிர் போட்டோம்னா சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆயிடும் அதனால चिकन बोलो क्लीन करके रखुची टिके हल्दी लूण टिके दही पकी दूचंदी दही पकीब तो संगे संगे चिकन सॉफ्ट होबो सेटा पई से तेलर चिकन सब पकी दूचमु पकीकी टिके सिम रे रखीकी लूण ऑलरेडी चिकन रे केते दरकार एतिकी पकीब टाइम रे ए टाइम रे लूण करेक्ट रे चिकन रे रोइबो मिक्स करके तेल संगे सिम रे रखीबा पई दरकार 1 கிலோ சிக்கன்னா நீங்க 4 வெங்காயம் இதுக்கு வேற எதுவும் நம்ம பேஸ்ட் பண்ணி போட போறது இல்ல வெங்காயம் மட்டும் தான் இதோட பேஸ்ட் மாதிரி வரும் அதனால வெங்காயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போட்டா இனிப்பா இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்ல ஒரு பெரிய பெரிய வெங்காயம் 4 வந்து ரொம்ப மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் சிக்கன் வந்து கொஞ்சம் லைட்டா வெந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து அதுக்குள்ள போட்டுடலாம் चिकन टिक्के तेलर फ्राई होगा टाइम रे प्याज ना बड़ बड़ प्याज 4 प्याज बेसी पतला पतला कट करके रखुची से प्याज ए टाइम रे पकीबा पई दरकार एटा बेसी टाइम लगी बनाई क्विक रे करबा पई एमिति करछुमो फिर भी बढ़िया टेस्ट होची आउतरे से चिकन कवर करके रखिबा पई दरकार प्याज सब बोलो पेस्ट हे जिवो அப்படியே நம்ம போட்டுட்டு மிக்ஸ் பண்ணாமே மறுபடியும் கவர் பண்ணி வச்சிடலாம் கவர் பண்ணி வச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கனும் வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நார்மலா வந்துட்டு அப்படியே சிக்கன்ல நான்வெஜ்ல வந்து வெங்காயம் முழுசா இருந்தா சாப்பிடவே கரெக்டா இருக்காது இந்த வெங்காயம் தான் ஃபுல்லா வெந்துட்டு அது நம்ம பேஸ்ட் மாதிரி ஆக போகுது அதை அரைச்சு ஊத்தாம இது மாதிரி பண்ணோம்னாவே நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் தான் டைம் எடுக்கும் ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கோம் நம்ம ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போட்டுடலாம் 2 स्पून जिंजर गार्लिक पेस्ट है ना एबे पकीबा पई दरकार टिके कवर करके रखीकी से जिंजर गार्लिक पेस्ट टिके बेसी पकीबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो सेटा पई से मो जिंजर गार्लिक पेस्ट भी सेमिति आदा रसुन पेस्ट नहीं तो चिचिकी भी पकी परिबो बढ़िया टेस्ट आसीबो इंजी पूंडु पेस्ट இல்லனா நீங்க அப்படியே இடிச்சிட்டு கூட சும்மா போடலாம் நல்லா டேஸ்ட் இருக்கும் இஞ்சி பூண்டு ஒரே ஒரு தக்காளி half தக்காளி தான் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து ஃபுல்லா குழஞ்சிட்டு ஃபுல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிட்டோனே தான் இந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நம்ம ஊத்தவே இல்ல அந்த சிக்கன்ல இருந்து தண்ணி மட்டும் தான் வந்திருக்கு வெளிய पानी किछि हम चिकन संगे पकिनांदी से चिकन रे पानी होचिना से पानी बाहर के आछे सेइटा ठीक रहइबो चिकन सिजिबा पई आ प्याज भी ऑलरेडी हम पकिला प्याज बेसी सॉफ्ट होइगला जिंजर गार्लिक पेस्ट भी टमाटर है ना गोटे टमाटर देसी टमाटर छोटे छोटे कट करके रखुची मो உப்பு தேவைன்னா இந்த டைம்ல செக் பண்ணிட்டு மறுபடியும் உப்பு கரெக்டா போட்டுடலாம் தக்காளியும் இப்பவே போட்டுடலாம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறது தக்காளி வந்து நான் ரொம்ப சின்னதா கட் பண்ணாம மீடியமா தான் கட் பண்ணிருக்கேன் அதுவும் பேஸ்ட் பண்ணி போட வேணாம் அப்படியே கூட போட்டுடலாம் இன்கேஸ் கரண்ட் இல்ல நம்ம ஏதாவது எதுவுமே பேஸ்ட் பண்ண வேணாம்னா இந்த சிக்கன் ட்ரை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் எதையும் அரைச்சு ஊத்த வேணாம் எல்லாமே இடிச்சு போட்டாவே கரெக்டா இருக்கும் தக்காளி போட்டுட்டு மறுபடியும் சிம்ல வச்சுட்டு நான் மூடி வச்சிருக்கேன் அது கூடவே அப்பவே எல்லா மசாலாவும் போட்டுடலாம் நம்ம टमाटर पकिकिना संगे संगे इनकेस करंट नहीं ए टाइम रे चिकन करबा पई ठीक रहबो किछि पेस्ट करबा पई दरकार नहीं संगे संगे हे जिवो
இது பேச்சுலர்ஸ் எல்லாம் பண்றதுக்கு இந்த சிக்கன் கரெக்டா இருக்கும். எதுவுமே அரைக்கவும் வேணாம், எதுவும் வேணாம். வீட்ல இருக்கிறத வச்சு ஃபட்டாஃபட் ரொம்ப சீக்கிரமா குயிக்கா பண்றதுக்கு இந்த சிக்கன் மெத்தட் நல்லா இருக்கும். ஆனா இந்த டேஸ்ட்ல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும். லாஸ்டா வந்து மிளகும் பூண்டும் வந்து நான் ஒண்ணும் பாதியமா அரைச்சு போட்டிருக்கேன். அது நீங்க இடிச்சு போட்டீங்களானாவே இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். நமக்கு அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா பேஸ்ட் ஆகுற வரைக்கும் சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணி வேக வச்சாவே கரெக்டா இருக்கும். கொஞ்சமா நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். மஞ்சள்தூள் வந்து வீட்ல இருக்கிற இந்த மஞ்சள்தூள். அதனால கொஞ்சம் கொஞ்சம் போட்டாவே அதோட ஸ்மெல் மஞ்சளோட ஸ்மெல் ஜாஸ்தியா வரும். அதனால நான் கொஞ்சமா மஞ்சள்தூள் போட்டுட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், ஜீரா கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டிருக்கேன். கொஞ்சமா கரம் மசாலா பவுடர். இதுக்கு கஸ்தூரி மெத்தி எதுவுமே யூஸ் பண்ண போறதில்ல. எல்லாமே போட்டுட்டு இன்கேஸ் உங்ககிட்ட எல்லாம் மிக்ஸ் பண்ண குழம்பு மிளகாத்தூள் இருந்தா கூட அதை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டோம்னாவே போதும். हल्दी टिक्के, 1 स्पून काश्मीरी चिल्ली पाउडर, 2 स्पून धनिया पाउडर, गरम मसाला टिक्के पकेदे आम घर सब मिक्स करिकी गोटे मिर्ची पाउडर रखिबो सेम मिर्ची पाउडर भी मु यूज करछे टिक्के 1 स्पून है ना धनिया पाउडर आउ गरम मसाला टिक्के लास्ट है ना गोल मर्च बड़ स्पून रे गोटे गोटे गार्लिक बोलो पेस्ट करबा पे दरकार नहीं मीडियम रे पेस्ट करके सेटा पकेबा पे दरकार एबे भी टिके ब्लैक पेपर पकी देछि मु रागा पई बेसी ब्लैक पेपर यूज करछि ए तरकारी रे बढ़िया रोइबो टेस्ट காரம் ஜாஸ்தியா மிளகாத்தூள் யூஸ் பண்ணாம இப்ப பசங்களுக்கு எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம இருக்கு இரும்பல் இருக்கு கோல்டு இருக்கு அதனால நம்ம மிளகு ஜாஸ்தியா யூஸ் பண்ணவே நல்லது அதனால நான் மிளகு வந்து வீட்ல அரைச்சு தான் வச்சிருக்கேன் அந்த மிளகை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் காரத்துக்காக இன்கேஸ் அதுல பத்தலைன்னா அதுக்கப்புறமா கொஞ்சமா பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயமும் ஃபுல்லா நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு தக்காளியும் இன்னும் கொஞ்ச நேரம் வச்சோம்னா கரெக்டா குழஞ்சிட்ட மாதிரி ஆயிடும் அதனால சிம்ல வச்சுட்டே ஃபுல்லா வேக வச்சிடலாம் நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு வரும்போதே கார்ல வரும்போது ஃபீவர் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு ஆல்ரெடி ஊர்லயே 2 நாள் ஃபீவர் ஜாஸ்தியா இருந்தது வீட்டுக்கு வந்த உடனே ஃபுல் ஃபீவர் இரும்பல் ஃபுல்லா பேக் பெயின் வேற கண்டினியூஸா 6 டேஸ் எனக்கு ஃபீவர் அப்படிதான் இருந்தது மெடிசன் சாப்பிட்டுனே இருந்தேன் அது ஃபீவர் சரியாயிட்டோன்னே சைட்ல வந்து முதுகு வலி ஆரம்பிச்சிச்சு அது எதனால வலிக்குதுன்னு ஒண்ணுமே சொல்லவே முடியல அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போனா ஒருவேளை கார்ல இவ்வளோ லாங் டிராவல் போனதால அப்படி ஆயிருக்கும் பெயின் கில்லர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க பெயின் கில்லர் போட்டுட்டோம் 4 டேஸ்க்கு அப்புறம் சரியாகவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் உடம்பு சரியாயின்னு இருக்கு ஃபுல்லா எல்லா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது என்னோட பையனோட கோச்சிங் கிளாஸும் என்னால கட் ஆயிடுச்சு எல்லாமே அவர் மட்டுமே காலையில இருந்து பாவம் பசங்களை ஸ்கூலுக்கு எடுத்து போய் விடுறது சாப்பாடு காலையில எழுந்து 4:30 மணிக்கு பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றது எல்லா வேலையும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் சரி இன்னைக்கு சண்டே கொஞ்சம் சரியாயிட்ட மாதிரி இருந்தது அதனாலதான் பசங்களுக்கு வந்து சரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் அவர் பயணம் பண்றதுக்கு வச்சிருந்தாங்க ஒரு இங்க சொசைட்டில மீட்டிங்னு போனதால டக்குன்னு சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதை 1 वीक मत केबे भी एमिति फीवर आसुनी फर्स्ट टाइम एते फीवर कास 1 वीक रे मोर फुल काम सब तांक घर सब संभालिके काम तांक करछन पिल्ला मानक स्कूल के नेकी जीवो लंच पैक करबो सब एटा गोल मरचा गार्लिक है ना टिक्के चिची की बोलो पेस्ट टाइप रो पकी बने लास्ट रो पकी टाइम रे बढ़िया टेस्ट आसीबो से रसनो ना चुपा संग्र पकीबा पे दरकार चुपा काडी के पकी बने चुपा संग्र टिक्के पेस्ट तरदरा पेस्ट टाइप रो करके पकीबा टाइम रे ये चिकन रे टेस्ट आव भी बढ़िया रोइबो ஒரு மிளகு கொஞ்சம் நிறைய பூண்டு வந்து தோலோட தான் அப்படியே நம்ம இடிச்சு போட்ட மாதிரி இருக்கும்ல ஒன்றும் பாதியமா அந்த மாதிரி போட்டோம்னா அந்த சிக்கனோட லாஸ்ட்ல சாப்பிடும் போது வந்து மிளகு கொஞ்சம் முழுசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சாப்பிடும் போது காரம் தெரியாது அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே நம்ம கோல்டெல்லாம் இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும் சிக்கன் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் பாருங்க ஃபுல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு இதுக்காக அரைச்சி எதுவும் போடுவோம்னா கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும் ஆனா செம்ம டேஸ்டியா இருக்கும் இந்த சிக்கன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க चिकन रेडी ହେଇଗଲା ଟିକେ ଟାଇମ ଲାଗିବ ଟିକେ ନା ବେଶୀ ଟାଇମ ନାହିଁ ଆମ ଗୋଟେ ଗୋଟେ ପେଷ୍ଟ କରିକି ସବୁ କରିବା ଟାଇମରେ ଆଉ ଚିକେନ ର ବେଶୀ ଗ୍ରେଭି ଟାଇପ ରହିବନି ଠିକ ରହିବ ମୁଁ ରସମ କରିକି ଏ ସାଙ୍ଗରେ ଚିକେନ ଗ୍ରେଭି କରିକି ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ ଝିଅ ପାଇଁ ନା ଫିଙ୍ଗର ଚିପ୍ସ କରିକି ରଖୁଛି ଆଉ ଛୋଟ ଛୋଟ କୋରିଆଣ୍ଡର ଲିଭ୍ସ କଟ୍ କରିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ଟିକେ କାଢି ପତା ବି ପକେଇବ ଏବେ ମୁଁ କଥା ହବା ଟାଇମରେ ମୋର ଭଏସ ନା ସଡନଲି ଚେଞ୍ଜ ହୋगा ଟାଇପ ର ଅଛି ଫିଭର ତାପରେ
ମୁଁ ପିଲାମାନଙ୍କୁ ବି ଫିଭର ଆସିବା ପାଇଁ ମୁଁ ଏକୁଟିଆ ଗୋଟେ ରୁମ୍ରେ ଶୋଇଛି, ପିଲାମାନେ ସବୁ ଆଉ ଗୋଟେ ରୁମ୍ରେ ଶୋଇବା ପାଇଁ ମୁଁ ଛାଡ଼ିଦେଲି। ଇନକେସ୍ ମୋ ସାଙ୍ଗରେ ଆସିବା ଟାଇମ୍ରେ କାଶ ସବୁ ମୋତେ ସମ୍ଭାଳି ପାରିବନି, ମୋ பிள்ளைମାନେ କେମିତି சமாளிப்போ ସେଇட்ட ପାଇଁ. இப்போ நான் மட்டும் தான் ஒரு ரூம்ல இருந்தேன். நான் இப்போ பேசும்போது என்னோட வாய்ஸ் வந்து மாறின்னு இருக்கிற மாதிரியே இருக்கு இந்த ஃபீவர் வந்ததுலேருந்து. சரி நம்மளாலே சமாளிக்க முடியல, நம்ம பசங்க எப்படி சமாளிப்பாங்க அப்படின்ட்டு அவங்களெல்லாம் ஒரு ரூம்ல தூங்க சொல்லிட்டு எமர்ஜென்சின்னா நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெட்ரூம்ல தூங்கினேன். கொத்தமல்லி ஃபுல்லாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு. கஸ்தூரி மெத்தி எதுவும் யூஸ் பண்ண வேணாம், செம்ம சூப்பராக இருக்கும், எந்த மசாலாவும் இல்லாமல். வெங்காயம் ஃபுல்லாக பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அவசர அடி சிக்கனை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டைமில் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது பசங்களுக்காக, நம்ம பசங்களுக்காக. இன்கேஸ் கோல்டு இருக்கிற மாதிரி இருந்தால், காஃப் இருக்கிற மாதிரி இருந்தால், ஃபீவர் இருக்கிற மாதிரி இருந்தால் பசங்களை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதாவே நல்லது. கொரோனா டைமில் நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி. ஏன்னா நம்ம பசங்களுக்கும் உடனே அது வந்துடும். அதனால நம்ம யூஸ் பண்ணுற தலகாணி பெட்ஷீட் எதுவுமே பசங்க டச் பண்ணாமல் இருந்தாவே நல்லது. என் பொண்ணு டோர் பக்கத்தில் நின்றுன்னு எனக்கு பிளெயின் கிஸ் கொடுக்குறது, பக்கத்தில் வந்து எப்படி இருக்குன்னு சும்மா ஒன்று தொட்டுட்டு போகிறதோட இருந்தா, இன்னும் பக்கத்தில் வந்து உன் படுக்க வேணாவா, இன்னைக்கு படுக்கக்கூடாதா, இன்னைக்கு படுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கேட்பா. நல்லது, நான் தனியாக இருந்ததால எங்கள் வீட்டில் வேற யாருக்கும் ஃபீவர் வரல, கோல்டு வரல, எதுவுமே வராமல் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆச்சு. நீங்களும் இந்த சின்ன टिप्स फॉलो பண்ணி பாருங்க. ଆଉ ଏତେ ଜଲ୍ଦି ଜଲ୍ଦି ନା କ୍ୱିକ୍ରେ ଗୋଟେ ଚିକେନ୍ ରେଡ଼ି ହୋଇଗଲା। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ଭଲ ଲାଗିବ। ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ଇନ୍ କେସ୍ ଆପଣମାନଙ୍କୁ କାହାକୁ ଫିଭର ରହିବ ନା, ଆମ କରୋନା ଟାଇମ୍ରେ କେମିତି ସେଫ୍ଟି ରହିଥିଲା ନା, ସେମିତି ଅଲଗାଟା ରୁମ୍ରେ ରହିବ ତ ଭଲ। ପିଲାମାନଙ୍କ ଆମ ବେଡସିଟ୍ ଆଉ ପିଲୋ ଆମ ପାଖରେ ଆସିବ ନାହିଁ ତ ତାଙ୍କ ବି ଟିକେ ସେଫ୍ଟି ରହିପାରିବ। ମୁଁ ସେମିତି ରହିଥିଲା, ସେଇଟା ପାଇଁ ମୋ ପିଲାମାନଙ୍କ କାହାକୁ କିଛି ଆସୁନି। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ